தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஓ க்ளோரி டு காட். 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹாப்பி குட் ஃப்ரைடே. என்னங்க பிரதர் ஹாப்பி குட் ஃப்ரைடேன்னு சொல்றீங்க, இன்னைக்கு துக்க வெள்ளி அப்படின்னு நீங்க என்னை பார்த்து கேள்வி கேட்குறீங்களா? துக்க வெள்ளி இல்லைங்க, சந்தோஷமான வெள்ளி. இயேசு மட்டும் கல்வாரி சிலுவைக்கு போகலைன்னா நான் இன்னைக்கு நின்று இருக்க முடியாது, உங்க மத்தியில் பேசியிருக்க முடியாது. அவர் மட்டும் அந்த கல்வாரி சிலுவையில தொங்கா விட்டால் இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் முடிச்சிருக்க முடியாது, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அணிந்திருக்க முடியாது. கல்வாரி சிலுவையில அவர் முழு ரத்தத்தை சிந்தா விட்டால் இன்னைக்கு என் பாவம் பாவம் போயிருக்காது, என் பாவம் கழுவப்பட்டிருக்காது, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது, நான் சுத்திகரிக்கப்படாமலே போயிருப்பேன். இன்னைக்கு அவர் கல்வாரி சிலுவிலே உச்சந்தலும் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை தழும்பு அவருக்கு விழாவிட்டால் என் வியாதி சுகமாகாமலே போயிருக்கும். அப்போ ஆண்டவரே ரொம்ப நன்றி, எனக்காக நமக்காக உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவிலே மரித்து ரத்தம் சிந்தி பாடுபட்ட ஒரு நாள் தான். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடுமா, நீங்கட்டும் என்னுடைய சித்தம் அல்ல சித்தத்தின்படி ஆக்கடவுது என்று சொன்னவர் அல்லவா? யோசித்து பாருங்கள். பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன அறியாது இருக்கிறார்கள். சிலுவையில தொங்கிட்டு எல்லாருக்கும் அவர் தூஷிக்கிற, அவரை பத்தி பின்னால முன்ன கேவலமாய் பேசுகிற, எவ்வளோ இழிவாய் பேசினார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தன்னைத்தானே ரட்சிக்கட்டுமே என்று சொல்லி சிரித்தவர்களையும் இவர்களை மன்னியும் என்று அவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயமுள்ள இயேசுவை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு கரும்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துக்கமா உட்காந்துக்கிட்டு கன்னத்துல கை வைத்து கொண்டு சோர்ந்து முன்னு சபையில உட்காந்துருக்காதீங்க. கைத்தட்டி நன்றி 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 நன்றி, நீங்க பட்ட பாடுக்காக நன்றி, நீர் சிலுவை சுமந்ததுக்காக நன்றி, நீங்க உங்க சிலுவை சுமந்தீங்க, எனக்கு கொடுத்த சிலுவை நான் சுமக்க எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஆகையினால அதை நினைத்துட்டு கன்னத்துல கை வைத்து கொண்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குட் ஃப்ரைடே நான் எங்க வீட்டுல கஞ்சி தான் வைப்பாங்க. இப்பெல்லாம் யோசிப்பேன், ஏன் கஞ்சி வச்சாங்க? இப்ப கஞ்சி துவையலும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். கஞ்சி துவையல் இதைதான் அன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடா இருக்கும். ஆனா கஞ்சி டேஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனா அது ஒரு ஜெயமான நாள், சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்த நாளுங்க, பிசாசின் தலையை மிதித்த நாளுங்க, அவனுக்கு தம்முடைய ரத்தத்தினாலே முற்றுப்புள்ளி வைத்த நாளுங்க, அவன் சங்க அறுத்த நாளுங்க. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? அதை விட்டுட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. நீ ஜெயம் எடுக்கிற நாள் சகோதரா, நீ ஜெயம் எடுக்கிற நாள் சகோதரி, ஜெயம் கொள்கிற நாள். ஆகியனால சோர்ந்து போய் கன்னத்துல கை வச்சுட்டு சேடா உட்கார்ந்துக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துருக்கிற நாள் கிடையாது. இன்னைக்கு குட் ஃப்ரைடே, நாங்களும் சாப்பிட மாட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க. எசப்பா நன்றி எசப்பான்னு சொல்லி பாருங்க. நன்றி எசப்பா. அவருடைய பாடுகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. அவருடைய அவர் வடித்த குருதி ரத்தத்துக்காக நன்றி சொல்லுங்க. பட்ட காயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. என் தலையில சூட்டப்பட்ட முள்முடிக்காக நன்றி செலுத்துங்க. நான் சிந்தையில எவ்வளவு தப்பா, கண்ணால எவ்வளவு தப்பா, வாயால எவ்வளவு தப்பா, என் கைகளால் எவ்வளவு தவறு, என் கால்களால் எவ்வளவு தவறு, அத்தனையும் சிலுவையில சுமந்தாரேங்க. அதற்கு நன்றி சொல்லுங்க. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு என் பாவங்களை எவ்வளவு அவளை பிரித்தாரே, அதற்கு நன்றி செலுத்துங்க. அந்த பாவங்களை பிரித்த நாள், சேவேர் என்றதால் பஞ்சை போல வெண்மையாக்கின நாள். Glory to God. இதற்கு நன்றி சொல் மகளே, இதற்கு நன்றி சொல். அதை விட்டுட்டு குட் ஃப்ரைடேன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு, கம் அவுட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். நன்றி எசப்பா, நன்றி எசப்பா, உம்முடைய பாடுகளுக்காக நன்றி. லவ் யூ ஜீசஸ். இவ்வளவு என் மேல அன்பு வச்சிருக்கீங்களா? தம்முடைய அன்பை விளங்க பண்ணிருக்கீங்களே கல்வாரி சிலுவையில. இவ்வளவு என் மேல அன்பு வச்சிருக்கீங்களா? என் மேல இவ்வளவு அன்பா ஆண்டவர், இவ்வளவு அன்பா. அதற்கு நன்றி சொல் சகோதரி, அதற்கு நன்றி சொல் சகோதரா. இவ்வளவு தெளிவாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எசப்பா ரொம்ப நல்லவர். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. வியாதி சுகமாகுது, பலவீனமாறுது, கட்டு உடைகிறது. சத்துருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை கர்த்தர் உடைத்தெரிகிறார்.
நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு நாமத்தில் இப்பொழுது குணமாக்குற வல்லம் இறங்கட்டும். அக்கினி இறங்குது. கர்த்தர் தொடுகிறார், 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 தொடுகிறார். All the parts of the body will be touched by the Lord of God of Almighty. இயேசுவுடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். எல்லா உறுப்புகளை தொடுகிறார், உறுப்புகளை தொடுகிறார். God is healing you, healing you, healing you. Be healed, be healed, be healed. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சுகத்தை பெற்றுக்கொள், பலனை பெற்றுக்கொள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள். பொல்லாத வியாதியை நான் அவனை சபிக்கிறேன். வியாதி அவனை சரித்துட்டு வெளியேறி போ. இயேசு நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஏசப்பாக்கு சளியை சுகமாக்குறது ஒண்ணுதான், கேன்சரை சுகமாக்குறது ஒண்ணுதான், ஜரத்தை சுகமாக்குறது ஒண்ணுதான், செத்ததை உயிரோடு எழுப்புகிறது ஒண்ணுதான். Be healed in the name of Jesus. விசுவாசம் பெருகட்டும் இயேசு நாமத்தினாலே, பெருகட்டும். கர்த்தர் தொடுகிறார், 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 தொடுகிறார். பொல்லாத வியாதியை நான் கட்டி சபிக்கிறேன். சரத்திட்டு வெளியேறி போவதாக. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தினாலே. தந்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் சுகம் பெற்ற பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குறோம். சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். ஜெயம் எடுக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெறுக. இயேசு மூலம் கேட்டு நல்ல பிதாவே. ஆமென்.